குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி எமர்ஜென்ஸ் ஆஃப் சோஷியாலஜி அந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சோஷியாலஜியோட ஃபஸ்ட்டு சாப்டர். ஸோ சோஷியாலஜி ஒரு செப்பரேட் சப்ஜெக்டாக எமர்ஜ் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருந்தது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வி நோ சோஷியாலஜி செப்பரேட் சப்ஜெக்டாக எமர்ஜ் ஆகிறதுக்கு மாடர்னிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா மேஜர் ரீசனாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ மாடர்னிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் ட்ரான்சிஷன் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் சொசைட்டி டு மாடர்ன் சொசைட்டி. அதாவது சயின்ஸ் பேஸ்டு சொசைட்டி இல்லைன்னா ரேஷனாலிட்டி பேஸ்டு சொசைட்டி. ஸோ இந்த மாடர்னிட்டிங்கிறது ஒரு சடனாக எமர்ஜ் ஆனது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அவுட்கம் ஆஃப் சிவரல் ப்ராசஸ். அந்த டைமில் நிறைய ப்ராசஸோட கான்சிக்வன்சஸ் தான் மாடர்னிட்டி எமர்ஜ் ஆகிறதுக்கு ரீசனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரியலைசேஷன், கேபிட்டலிசம், ரேஷனாலிட்டி, லெவல் ஆஃப் எஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ். இது இல்லாமல் மேஜர் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் ஹேப்பன் டியூரிங் த டைம். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் நிறைய பீப்புள் கிரிட்டிக்கல் திங்கர்ஸ்னு சொல்லுவோம், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், இவங்களோட ஐடியாலஜி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா சொசைட்டியோட டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு மேஜர் ரீசனாக இருந்திருக்கும். ஸோ சர்ச் ஃபார் அப்சல்யூட் நாலேஜ் ஆர் ட்ரூத், இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா மாடர்னைசேஷன் எமர்ஜ் ஆகிறதுக்கு, அதாவது அதுதான் அதோட அவுட்கம்மாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாடர்னிட்டியை ஒவ்வொரு திங்கர்ஸும் வேறு மாதிரி பார்த்துருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம ஃபேமஸாக சோஷியாலஜியில் சில திங்கர்ஸ் பார்ப்போம். அந்த திங்கர்ஸ் ஒவ்வொருத்தருமே மாடர்னிட்டி அப்படிங்கிறது வேறு வேறு ப்ராசஸ், ஒரே தாட்டோட அவுட்கம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் ஃபேமஸாக பார்த்திங்கன்னா கார்ல் மார்க்ஸ், மேக்ஸ் வெபர், இமெயில் டர்கிம் எல்லாமே பார்த்திங்கன்னா மாடர்னிட்டியை வேறு மாதிரி அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மாடர்னிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணது தான் மாடர்னிட்டி. அதில் அந்த டைமில் மேஜராக என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்லைட்மெண்ட் ப்ராசஸ். ஓகேங்களா? திங்கர்ஸ், டிஃப்ரெண்ட் திங்கர்ஸோட அந்த என்லைட்மெண்ட் ப்ராசஸ் தான் பார்த்திங்கன்னா சொசைட்டியோட டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு ஒரு ரீசனாக இருந்திருக்கும். இது இல்லாமல் அந்த டைமில் வேறு என்னென்னா டிஃப்ரெண்ட் ரெவல்யூஷன்ஸ். அதில் மேஜராக ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அதோட கான்சிக்வன்ஸ் தான் புது கிளாஸஸ், ரைஸ் ஆஃப் மிடில் கிளாஸ் பார்த்திங்கன்னா எமர்ஜ் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கேபிட்டலிஸ்டோட அவுட்கம்மாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட கண்டினியூஷனாக புது டெக்னாலஜி பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த மாடர்னிட்டியை ஒவ்வொரு திங்கர்ஸும் எந்த மாதிரி பார்த்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் மாடர்னிட்டியை எப்படி பார்த்துருப்பாருன்னா, இட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ். அவரோட எல்லா ஐடியாலஜியுமே பார்த்திங்கன்னா பூர்ஜுவாஸ் அண்ட் ப்ரோலைட்ரேட் அந்த பேசிஸில் இருக்கும். அவர் மாடர்னிட்டி எப்படி பார்த்துருப்பாருன்னா, மாடர்னிட்டி இஸ் எ அவுட்கம் ஆஃப் ப்ராஃபிட் மேக்கிங் ஆக்டிவிட்டி. ஸோ சொசைட்டியில் ப்ராஃபிட் ஓரியன்ட் ஆக்டிவிட்டீஸ் அடுத்தடுத்து நடக்கிறதுக்காக தான் மாடர்னிட்டியை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ சிம்பிளி இட் இஸ் அவுட்கம் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அவர் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கேபிட்டலிஸ்ட் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் அந்த மாடர்னிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் மாடர்னிட்டிங்கிறது எல்லா ப்ராசஸ், இப்போ ஆர்ட்டாக இருக்கலாம், கல்ச்சராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரீஸ் இருக்கலாம், எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் மேக்கிங்கில் தான் பார்த்திங்கன்னா மாடர்னிட்டியை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார். இதுக்கடுத்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்கர் மேக்ஸ் வெபர். ஸோ மேக்ஸ் வெபரோட கான்செப்ட்ஸ் கார்ல் மார்க்ஸுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவர் பார்த்திங்கன்னா மாடர்னிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் அன் அவுட்கம் ஆஃப் ரேஷனாலிட்டி. ஸோ ஹியூமனோட ஆக்ஷன்ஸ் அண்ட் திங்கிங், இதோட ஃபர்தர் அவுட்கம் தான் மாடர்னிட்டி அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருப்பார். ஸோ இது நம்ம அவரோட தியரிஸில் பார்ப்போம் ஃபர்தராக. இதுக்கடுத்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்கர் இமெயில் டர்கிம். ஸோ இவர் ஃபங்க்ஷனலிஸ்ட் நமக்கு தெரியும். ஸோ இவர் சொசைட்டிங்கிறது நெவர் பி ஸ்டாட்டிக். ஸோ அது எப்பயுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ 17th செஞ்சுரியில் ஒரு சொசைட்டி இருக்குது அப்படின்னா அது அதே மாதிரி 19th 20th செஞ்சுரியில் இருக்காது. ஸோ அங்கே நடக்கிற டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்னால சொசைட்டி பார்த்திங்கன்னா வேறு சேஞ்சஸ்க்கு, மேபி அது பொலிட்டிக்கல் ரீசனாக இருக்கலாம், எக்கனாமிக்கல், இல்லை வேறு எந்த ரீசனாக வேணாலும் இருக்கலாம். பட் சொசைட்டி அதே மாதிரி இருக்காமல் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற ஃபங்க்ஷனலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவில் மாடர்னிட்டியை பார்த்துருப்பார். ஓகேங்களா? அவர் மேஜராக என்ன சொல்லியிருப்பார்னா,
டியூ டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் அர்பனைசேஷனோட அவுட்கம் தான் மாடர்னிட்டி. சேஞ்ச் ஆஃப் பீப்புள் லைஃப், சேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுறது என்னன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் அர்பனைசேஷனோட அவுட்கம் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 இம்பார்ட்டன்ட் திங்கர்ஸ் இல்லாமல் இன்னும் நிறைய திங்கர்ஸ் வந்து மாடர்னிட்டி எக்ஸ்பெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட வியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்னிட்டி கான்செப்ட் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் இனிஷியலாக என்னென்ன ஃபேக்டர்ஸ் மாடர்னிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் தான் மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருந்திருக்கு இல்லைங்களா? இப்போ சயின்ஸை செப்பரேட் டிசிப்ளினாக படிப்போம், மற்ற சப்ஜெக்டை டிஃப்ரெண்ட் டிசிப்ளினாக படிப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி சோஷியாலஜி அஸ் எ செப்பரேட் சப்ஜெக்டாக எமர்ஜ் ஆகிறதுக்கு இனிஷியலாக என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் ரெவல்யூஷன் சொன்னோம் இல்லைங்களா? ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், கமர்ஷியல் ரெவல்யூஷன், சயின்டிஃபிக் ரெவல்யூஷன், இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியாலஜி ஒரு செப்பரேட் சப்ஜெக்டாக எமர்ஜ் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ். இந்த ரெவல்யூஷன் எல்லாமே ஹியூமனோட தாட் ப்ராசஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம சொன்ன திங்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக இனிஷியலாக ஆகஸ்ட் காம்டே நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஐடியாலஜி எல்லாமே வந்து சொசைட்டியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அதை தான் என்லைட்டன்மெண்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த பீரியடில் அவங்க சொன்ன தாட்ஸ் வந்து சொசைட்டியோட இப்போ ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் கிரியேட் ஆகிறதுக்கு அப்போ பேசிக்காக இருந்த திங்கர்ஸ் தான் ரீசனாக இருந்திருப்பாங்க. பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், ஜே ரூசோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக ஸோ பீப்புளோட தாட் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலம் தான் செப்பரேட் சப்ஜெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சோஷியாலஜி வந்து எமர்ஜ் ஆகிருக்கும். ஸோ இந்த டைமில் எப்படி சொசைட்டி எந்த மாதிரி சேஞ்சஸ்க்கு வந்திருக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரெடிஷ்னல் சொசைட்டியில் அப்படியே பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கொஸ்டினும் பண்ணாமல் அப்போ என்ன இருந்ததோ அந்த கண்டிஷனை ஸ்டேட்டஸ் கோவை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க ஆஃப்டர் என்லைட்மெண்ட் திங்கர்ஸ் சொசைட்டியில் கொஷின் கேட்குற ஆட்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் கொஷின் பண்ண மற்ற சப்ஜெக்டை எப்படி படித்தாங்களோ அதே மாதிரி சொசைட்டியும் சயின்டிஃபிக்காக அதோட எவல்யூஷன் ப்ராசஸை சயின்டிஃபிக்காக படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பீரியட் தான் என்லைட்மெண்ட் பீரியட். ஸோ இதுக்கு இந்த ரெவல்யூஷன்ஸ் இல்லாமல் பீப்புளோட திங்கிங் குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதுக்கு அந்த திங்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இந்த என்லைட்மெண்ட் பீரியடில் நடந்த ப்ராசஸ். இதுக்கு பேரலாக தான் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ரெவல்யூஷனும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கமர்ஷியல் ரெவல்யூஷனாக ஒன்றும் இல்லை, ஸோ புதுசாக நியூ இன்வென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இது 2 வகையில் பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ரெவல்யூஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ரெவல்யூஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வேக்சின் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ஷனுக்காக மட்டும் இல்லை, சொசைட்டியோட நீடுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது சயின்டிஃபிக். இன்னொன்று கமர்ஷியல் ரெவல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா பீப்புளோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக நம்ம நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அதோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் உள்ளே வந்திருப்பாங்க. அவங்க இல்லாமல் அவங்களோட இன்வென்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக நீடை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ யூரோப்பியன் என்லைட்மெண்ட் திங்கர்ஸ் ப்ளஸ் யூரோப்பியன் இன்வேஷனால் சொசைட்டியில் மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கும். இதில் சொசைட்டியல் சேஞ்ச் ஆகிறது இல்லாமல் மற்ற என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டி சேஞ்ச் ஆகிறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் அந்த டைமில் நடந்திருக்கும். ஓகேங்களா? இது இல்லாமல் புதுசாக ஒரு கிளாஸ் வந்து எமர்ஜ் ஆகிருக்கும். இதுக்கு முன்னாடி இந்தியன் சொசைட்டியில் இருந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு மேஜர் சேஞ்ச் வந்திருக்கும். அது என்னென்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் மிடில் கிளாஸ். புதுசாக ஒரு கிளாஸ் கிரியேட் ஆகிருக்கும். கேஸ்ட் பேஸ்டு ஸ்ட்ரக்சர்லேருந்து புதுசாக மணி பேஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு கிளாஸ் வந்து எமர்ஜ் ஆகிருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொசைட்டியில் இருந்தவங்க தான், பட் அவங்க வந்து எமர்ஜென்ஸ் புதுசாக மிடில் கிளாஸாக எமர்ஜ் ஆகிருப்பாங்க. மெர்ச்சன்ட்ஸ், பேங்கர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜ் ஆகிருப்பாங்க. அது இல்லாமல் அவங்க அடுத்தடுத்த பேரலாக எக்கனாமிக்கலாக வெல்த்தாக இல்லாமல் மற்ற பவர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா அக்வயர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த டைமில் மொனார்கி எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கும். ரிலிஜியஸ் பேஸ்டு டாமினன்ஸ் குறைஞ்சி கிங் வந்து பார்த்திங்கன்னா மோர் பவர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருப்பாங்க. நிறைய கண்ட்ரியில் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா பேரலாக நடந்திருக்கும்.
ஸோ இது நம்ம டிஸ்கஸ் பண்ணாதான் சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் அண்ட் கமர்ஷியல் ரெவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக நடந்திருக்கும். ஸோ இந்த பேசிஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியாலஜி செப்பரேட் சப்ஜெக்டாக எமர்ஜ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே செப்பரேட் சப்ஜெக்டாக சோஷியாலஜி எமர்ஜ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இது இல்லாமல் வேற என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது, ப்ளஸ் அடுத்த சப் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் வித் அதர் சப்ஜெக்ட், சோஷியாலஜியோட மற்ற சப்ஜெக்ட் எப்படி கம்பேரிசன் அண்ட் கான்ட்ராஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.